என்ன மாதிரி நீங்களும் நண்டு ஃபேன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாம இந்த சொல்லியிருக்கிற இன்கிரீடியன்ஸை அப்படியே வச்சு இந்த ரெசிபியை செய்யுங்களேன். கண்டிப்பா உங்களுடைய டேஸ்ட் ஆல்டர் ஆகாம நல்லா அடிச்சுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியான ஒரு நண்டு கிரேவி சிம்பிள் அண்ட் குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நண்டில் உங்களுக்கு 2 பீஸ் கிடைக்கும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணுற ரெசிபியை நான் கீழே போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு மசாலாக்கு நான் பட்டை, கிராம்பு, சீரகம், தேங்காய் ஹாஃப் மூடி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஒரு நல்ல தவால நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம், வெள்ளைப்பூடு அண்ட் முருங்கை இலை யூஸ் பண்ணுங்க. முருங்கை இலை யூஸ் பண்ணுறதா இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதாவது அந்த நண்டில் உள்ள ஸ்மெல் எல்லாத்தையுமே இந்த முருங்கை இலை எடுத்துரும். ஸோ இதெல்லாமே நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆன உடனே தக்காளி போட்டு கொஞ்சம் மையா அது எண்ணெய் பிரிஞ்சு வர மோஸ்ட்ல நண்டையும் ஆட் பண்ணுங்க. நண்டு கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நல்லா ஓப்பன் குக்கே பண்ணுங்க. நண்டில் உள்ள தண்ணி எல்லாம் இதாகி ப்ளூ கலரான இந்த நண்டு ஆரஞ்சு கலராக மாறும். அந்த டைம் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் ஆட் பண்ணி ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுங்க. ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. உங்களுடைய தண்ணி கிரேவி ரொம்ப லூசனாக இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ண உடனே மீடியம் ஹீட்ல கொதிச்சு வர மீடியம் ஹீட்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்க குக் பண்ணீங்கன்னா உங்களுடைய நண்டு கிரேவி சூப்பரா ரெடி ஆயிரும். ஒரு 1/2 hourலயே உங்களுடைய நண்டு கிரேவி சூப்பர் அண்ட் யம்மியா ரெடி ஆயிடும். கண்டிப்பா அதை செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.